Very good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குவான்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தா குவான்ஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன குவான்ஸ்ல அப்படின்னா ஆவரேஜ் டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ளே வரீங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சேனல் அக்சஸே இல்லை, எனக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரில மேம் சிசாட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்றதை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்பர் சிஸ்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்பர் சிஸ்டம்க்கு ஒரு 3 to 4 கிளாஸஸ் போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ நீங்களும் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் சிஸ்டம் கவர் பண்ணிட்டோம், அதுலேயே நம்ம ஃப்ராக்ஷன்ஸும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன கவர் பண்ணோம் அப்படின்னா அல்ஜீப்ரா கவர் பண்ணிட்டோம். அல்ஜீப்ராவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தோம். ஒன்று குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ரெண்டாவது ஏபிஜிபி சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்த கிளாஸில் என்ன பார்த்தோம்னா டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டோம். அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம போட்டு ட்ரெயின் பார்த்துட்டோம். டைம் அண்ட் ஒர்க்கில் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஆவரேஜ் தான். இந்த ஆவரேஜ் டாப்பிக்குடைய ஆவரேஜ் வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 to 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. மினிமம் 2 கொஷின் கேட்குறாங்க. ஒரு கொஷின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு மாதிரியும் இன்னொரு கொஷின் அரித்மெட்டிக்கா ப்ராப்ளம்ஸும் நமக்கு கேட்குறாங்க. சரியா? ஸோ இன்னைக்கான டாபிக் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் செஷன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு பேசேஜுக்கு எவ்வளோ டைம் மேம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம ஒரு கொஷினுக்கு மினிமம் 1.5 minutes ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்றப்போ ஒரு பேசேஜுக்கு கீழே நமக்கு 2 கொஷின் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா நம்ம பேசேஜ் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு 1 minute, அதுக்கப்புறம் ஒரு கொஷினை ரீட் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் பேசேஜ் போவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1 minute, ரெண்டாவது கொஷின் ரீட் பண்ணிவிட்டு திரும்ப பேசேஜ் போகிறதுக்கு ஒரு 1 minute. ஸோ ஒரு பேசேஜில் 2 கொஷின் இருந்தது அப்படின்னா மினிமம் நம்ம 3 minutes வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். மேம் நான் குவான்ஸில் வீக்கு குவான்ஸ் ஃபுல்லாலாம் அட்டன் பண்ண போகிறதில்ல அப்படின்னாலுமே நீங்கள் எல்லா கொஷினையும் ஒரு கிளான்ஸ் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு மினிமம் ஒரு 1 minute தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா மினிமம் 1.5 minute ஒரு பேசேஜுக்கு, மேக்ஸிமம் 2 minutes வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 2 minutes உங்களுக்கு அதையும் தாண்டி தேவைப்படுது அப்படின்னா இல்லை 2 minutesல எப்படி மேம் ரீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஹிந்து எடிட்டோரியல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை ரீட் பண்ணிட்டு நீங்கள் ஜிஸ்ட் எடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 minute கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கான்சென்ட்ரேட் பண்ணி பேசேஜ் ரீட் பண்ணி என்ன சொல்ல வராங்கன்றது ஜிஸ்ட் எடுத்து பழகிக்கோங்க. அது ரொம்ப 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 உங்களுக்கு எக்ஸாமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மெயின்ஸில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக நீங்கள் எஸ்ஏ ரைட்டிங்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான டாபிக் உள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக். பட் கிளவராக கொஷின்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரிக்கியாக கேட்பாங்க. நமக்கு சிசாட் பொறுத்த வரைக்கும் டஃப் கிடையாது, ஆல்வேஸ் ட்ரிக்கி, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஆவரேஜ் அப்படின்னா பேசிக் கான்செப்டில் நம்ம ஒரு ஃபார்முலா அப்படி இல்லைனா ஒரு பேசிக் கான்செப்ட் பார்ப்போம் இல்லையா, அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ஆவரேஜ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் குவான்டிட்டிஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஓகேவா? குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்னது? அந்த குவான்டிட்டிஸ் என்ன வேணா இருக்கலாம். யாரோட ஹைட்டாவது இருக்கலாம், இல்லை வெயிட் இருக்கலாம், இல்லை யாரோட பேஸ் மார்க்ஸ் இருக்கலாம், அப்படி என்ன வேணாலும் நமக்கு இருக்கலாம். ஸோ சம் ஆஃப் குவான்டிட்டிஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் தான் பேசிக் ஆவரேஜோடைய ஃபார்முலா. ரைட்டா? லாஸ்ட் கிளாஸில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுடைய ஃபார்முலா பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் அப்படின்னு பார்த்தோமா? ஓகேவா? ஸோ இது போன கிளாஸில் நம்ம ஏற்கனவே பார்த்தது. போன கிளாஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸை மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே, ரைட்? ஸோ இந்த பேசிக் இந்த ஃபார்முலா வச்சு தான் இன்னைக்கு செஷன் ஃபுல்லாகவே போகுது. இப்போ சம் ஆஃப் குவான்டிட்டிஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லிட்டோம். எனக்கு ஒரு 5 பேரோட ஹைட்டு இல்லை வெயிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ எனக்கு ஏதோ ஒரு குவான்டிட்டிஸ் 32, 48, 68, 72, 58 அப்படின்னு ஒரு 5 குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது எல்லாத்தையும் சம் பண்ணணும். அந்த சம் தான் இங்கே எழுதுவோம். ரைட்டா? நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ்னால் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5 குவான்டிட்டிஸ் இருக்கா? ஸோ இங்கே 5 போடணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண போகிறோம். இன்கேஸ் நமக்கு கொஷினில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு டேட்டா மிஸ்ரெட் பண்ணிட்டாங்க, அதாவது 53ன்னு படிக்க வேண்டிய இடத்துல 73ன்னு படிச்சுட்டாங்க. ஸோ அது வந்து மிஸ்லேட் ஆகிடுச்சு. அப்போது எனக்கு கரெக்டான மீன் என்ன? இப்போ தான் நான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான கரெக்டான மீன் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம்.
ரைட்டா? ஸோ இது நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல எங்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஃபைல் ஒர்க் தான் வச்சிருப்போம் இல்லையா? டிஜிட்டலைஸ் இன்னும் ஃபுல்லா ஆகல. ஸோ அந்த ஃபைல்ல ரொம்ப பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கப்போ, ஏதாவது ஒரு டேட்டா மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு டேட்டா வச்சு பேலன்ஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல நமக்கு இந்த ஆவரேஜஸ் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்? ஸோ இங்க நமக்கு இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இஃப் ஈச் குவான்டிட்டி இஸ் increased by 4, then what happens to average அப்படின்ற மாதிரி கேட்கலாம். Then what happens to average? It will also be increased by 4. அவ்வளவுதான். ஓகேவா? If each quantity is decreased by 4, அப்படின்னா average என்ன ஆகும்? அதுவும் நமக்கு decreased by 4 ஆ இருக்கும். If each quantity is multiplied by 4, அப்படின்னா நமக்கு average என்ன ஆகும்? நம்மளுடைய ஆவரேஜும் multiply by 4 ஆ ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ அங்க நம்ம உட்கார்ந்து மல்டிப்ளை பை 4 எல்லா குவான்டிட்டிஸ்க்கும் பண்ணிட்டு நம்ம ஆவரேஜ் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த 3 பேசிக் ரூல்ஸை மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போட்டுடலாம். ரைட்டா? நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. அங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ், ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட், ரேஞ்ச் கோஎஃபிஷியன்ட் அந்த மாதிரி நம்ம நிறைய பார்ப்போம். அங்க டீட்டெயிலா பார்க்கலாம். சரியா? இங்க நமக்கு ஆவரேஜ்னா என்ன? ஆவரேஜ் நம்ம ஈச் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்றப்போ, டிக்ரீஸ் பண்றப்போ, மல்டிப்ளை பண்றப்போ நமக்கு ஆவரேஜ் எப்படி ரிசல்ட் ஆகுது அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த டைப் ஆஃப் சம்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ ஸ்ட்ரைட்டாக ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு போயிடலாமா? ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஜஸ்ட் கொஷின் தான் வந்து நமக்கு கேட்குற விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சிசாட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் 308, 142, 160, 245 and 25. இப்போ தான் நமக்கு தெரியும் ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் குவான்டிட்டிஸ் பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்க குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் சம் பண்ணிடலாமா? ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்முலா எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ரைட்? ஸோ 245, 25. இதை ஆட் பண்ணால் 5 + 5 10. இங்கே 8 + 2 10. ஸோ 20, 0, 2. இங்கே என்ன ஆகும்? 6 + 4 10. இங்கே 6, 8 இல்லையா? ஸோ 18, 1, 1, 2, 3. ஸோ 6, 7, 8, 880. இதுதான் நமக்கு sum of quantities. Average is equal to sum of quantities என்னது 880 divided by number of quantities. Number of quantities என்னது 1, 2, 3, 4, 5 quantities இருக்கு. ஸோ divided by 5. Divided by 5 பண்ணா 1ல 5, remainder 3, 7ல 35, remainder 3, so 6. 176 தான் நம்மளோட ஆவரேஜ். எந்த ஆப்ஷனில் இருக்கு? ஆப்ஷன் ஏ. மேம் இவ்வளோ சிம்பிளாக கேட்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் பேசிக் நம்ம அப்ளை பண்ண தெரியுதான்றதை ஜஸ்ட் சொல்கிறதுக்காக மட்டும் தான் இவ்வளோ சிம்பிளாக எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் போக போக நம்ம சிசாட் லெவலுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ரைட்? ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் அ பேட்ஸ்மேன் ஆஃப்டர் 25 innings was 56 runs per inning. If after the 26th innings his average is increased by 2 runs, then what was his score in the 26th inning? அதான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷினை செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டு அந்த செக்மெண்ட்டுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் கோரிலேட் பண்ணி நமக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது தான் பேசிக்காக நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே வேர்ட் ப்ராப்ளமில் இதான் பண்ணணும். செக்மெண்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன்ஸில் நம்ம அப்ளை பண்ணணும். திஸ் இஸ் பேசிக். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாருங்கள். ஆவரேஜ் ஆஃப் அ பேட்ஸ்மேன் ஆஃப்டர் 25 innings வாஸ் 56 runs per innings. அதாவது 25 இன்னிங்ஸில் ஆவரேஜ் என்னது? எனக்கு 56 runs. இது ஆவரேஜ். இது எத்தனை நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ்? 25 நம்பர் ஆஃப் இன்னிங்ஸா? ஸோ இது நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ். இங்கே எனக்கு ஈச் இன்னிங்ஸில் ரன் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ சம் ஆஃப் ரன்ஸ் இன் ஈச் இன்னிங்ஸ். ரைட்டா? ஸோ நம்ம ஆவரேஜ் ஃபார்முலா என்னது? சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ். இங்கே குவான்டிட்டிஸ்ன்றது தான் இன்னிங்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அடுத்து பாருங்க. இஃப் ஆஃப்டர் த 26th inning ஹிஸ் ஆவரேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 2 runs. 25th innings வரைக்கும் இதுதான் ஆவரேஜ். 26th இன்னிங்கில் எனக்கு என்ன ஆயிருக்கு? ஆவரேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 2 runs. இங்கே ஆவரேஜ் 56னா எனக்கு இங்கே ஆவரேஜ் என்னவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 58 இன்க்ரீஸ் ஆயிருக்கு 26th இன்னிங்ஸ்க்கு அப்புறம். அப்போ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் என்னது இங்கே? 26 இல்லையா? அப்போ இங்கே என்ன இருக்கும்? சம் ஆஃப் ரன்ஸ் இன் ஈச் இன்னிங்ஸ். இங்கே ஈச் இன்னிங்ஸ்ன்றதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? 25 இன்னிங்ஸ் ப்ளஸ் 26th இன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதிக்கலாமா நம்ம? ரன்ஸ் இன் 26th இன்னிங்.
நான் ஏன் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன், இங்கே எனக்கு சம் ஆஃப் ரன்ஸ் இன் ஈச் இன்னிங்ஸ், அதாவது ஈச் இன்னிங்ஸ் டோட்டலாக எனக்கு 25 இன்னிங்ஸ். அப்போ சம் ஆஃப் ரன்ஸ் இன் 25 இன்னிங்ஸ்னா இங்கே என்ன வரும், 56 இன்ட்டு 25 போட்டுக்கலாமா? ஸோ அப்போது இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கோம். ரைட்டா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இருக்காதுல்ல. சம் ஆஃப் ரன்ஸ் இன் 25 இன்னிங்ஸ் டிவைடட் பை 25 ஈக்குவல் டு 56. இப்போ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து சம் ஆஃப் ரன்ஸ் ஆஃப் 25 இன்னிங்ஸ் is equal to 25 into 56. ரைட்டா? 25 into 56. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 25 into 15, 25 into 6 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். 5 5s are 25, 2, இங்கே 10, 12, ஸோ 1250, இங்கே 33, 150. ரைட் தானே? ஸோ 0, 10, 1, 4, 1400 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இங்கே நம்ம என்ன பண்ணலாம், சம் ஆஃப் ரன் இன் 25 இன்னிங்ஸ் ப்ளஸ் ரன்ஸ் டேக்கன் இன் 26 இன்னிங்ஸ் டிவைடட் பை 26 ஈக்குவல் டு 58. இது எப்படி வந்துச்சு, 26th இன்னிங்க்கு அப்புறமா எனக்கு ஆவரேஜஸ் இன்க்ரீஸ்டு பை 2ன்னு போட்டிருக்கோம். இங்கே 25 இன்னிங்ஸுடைய சம் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 1400. ஸோ இங்கே 1400 ப்ளஸ் 26th இன்னிங்ஸில் எனக்கு ரன் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். டிவைடட் பை 26 ஈக்குவல் டு 58. ரைட்? ஸோ அப்போது இங்கே ஈக்குவேஷன் எப்படி மாறுது, 1400 ப்ளஸ் எக்ஸ் is equal to 58 into 26. ரைட்டா? ஸோ இங்கே எப்படி பிரித்து எழுதிக்கலாம், 58 into 20 தனியாக பண்ணிக்கலாம், 58 into 6 தனியாக பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுள் இப்படியே நான் ஸ்ட்ரைட்டாகவே பண்ணிக்கலாம், சிங்கிள் மல்டிப்ளிகேஷன்னா பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. 8 2s are 16, ரிமைண்டர் 1, 5 2s are 10, 1, 11, ஸோ 1160, 8 6 are 48, ரிமைண்டர் 4, 5 6 are 30, ப்ளஸ் 4, 348. அப்போ இங்கே என்ன வரும், 8, 10, 15, 1508. ரைட்டா? இங்கே நமக்கு மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது, 1508. நமக்கு இங்கே எக்ஸ் தான் தெரியணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1508 மைனஸ் 1400 விச் இஸ் ஈக்குவல் டு 108. இப்போ நமக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, தென் வாட் வாஸ் இஸ் ஸ்கோர் இன் த 26th இன்னிங். 26th இன்னிங்கில் ஸ்கோர் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஸோ 26th இன்னிங் ஸ்கோர் தான் இங்கே நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோமா. ஸோ ஃபைனலாக நம்ம எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், 108. 108 எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ரைட்? சிங்கிள் ஃபார்முலா 2 டைம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே நம்ம இங்கே பெருசாக பண்ணல. கிளியர் தானே? பட் கொஷினை ரீட் பண்ணுறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா செக்மெண்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா, அதாவது அந்த டாப்பிக்கில் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவில் எது அப்ளிகபிள் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொண்டு வந்துட்டோம்னாலே நமக்கான ஐடியாஸ் கிடச்சிரும். கிளியருங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். Average weight of student in class of 35 is 50 kg. Okay. First என்ன சொல்லியிருக்காங்க, average weight of a student in class of 35 is 50 kg. So number of students எத்தனை, 35. Average weight என்ன சொல்லியிருக்காங்க, 50 kg. இங்கே student 1 உடைய weight up to student 2 உடைய weight up to எத்தனை students, 35 students உடைய weight. So yes, 35. இதுதான் நமக்கு கிடைச்ச first segmentல equation. Next பாருங்க, if however the weight of the teacher be included, the average weight will increased by 500 gram. எனக்கு first averageல என்ன சொல்லியிருந்தாங்க, 50 kgன்னு சொல்லியிருந்தாங்க, இங்கே 500 gramனு சொல்லியிருக்காங்க. இங்கே யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஸோ இங்கே 50 kgல இருக்குது. இப்போ நான் அடுத்த ஈக்குவேஷன் எழுதுகிறப்போ நான் கேஜியில் தான் எழுதணும். இன்க்ரீஸ்டு பை 500 அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா கேஜியாக மாற்றணும். நமக்கு தெரியும், என்ன தெரியும், 1 kg இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம். ரைட்டா? அப்போ 1 கிராம் ஈக்குவல் டு என்ன வரும், 1/1000 kg. இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 500 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 500/1000 kg. ரைட்டா? அப்போ இது என்னது, ½ kg. அதுதான் ஹாஃப்னா 0.5 தானே. ஸோ 50 + 0.5 50.5 அப்படின்னு புது ஆவரேஜ் மாறிடுச்சு. எப்போ நம்ம டீச்சரோடைய வெயிட்டை இன்க்ளூட் பண்ணுறப்போ. ஸோ 35 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டீச்சரோடைய வெயிட்டை இன்க்ளூட். அப்போ டோட்டலாக இங்கே நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் என்னது, 36. ரைட்டா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்,
இங்கே சம் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் டீச்சருடைய வெயிட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா கொஷினில் நமக்கு வெயிட் ஆஃப் த டீச்சர் தான் கேட்டிருக்காங்க. பண்ணலாங்களா? இங்கே பாருங்கள், இப்போ சம் ஆஃப் வெயிட் ஆஃப் த 35 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வரும்னு பாருங்கள். ப்ளஸ் S35 is equal to 35 into 50. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5 5s are 25, remainder 2, 3 5s are 15, 15 plus 2, 17, so 750. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இந்த சம் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ் தான் 17 15 கிடச்சிருக்கு. இப்போ இங்கே என்ன வரும்? 1750 ப்ளஸ் டி, இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே வந்துருமா? which is equal to 36 into 50.5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைனா எப்படி பண்ணலாம்? செக்ரிகேட் பண்ணியும் பண்ணலாம். 50.5 இன்ட்டு 30 தனியாக பண்ணலாம். 50.5 இன்ட்டு 6 தனியாக பண்ணிக்கலாம். ரைட்டா? இங்கே என்ன வரும்? 5 3s are 15, ரிமைண்டர் 1, இங்கே 0, ஸோ அந்த ரிமைண்டர் 1 மட்டும் அப்படியே வரும். 5 3s are 15, ஸோ 15 15. இங்கே ஒரு 0 இருக்குது, போட்டுட்டு என்ன பண்ணுவோம்? இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா? ஸோ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், 5 6 are 30, ரிமைண்டர் 3, இங்கே 0 தான் வரும், ஸோ அந்த 3 அப்படியே வந்துடும். இங்கே 5 6 are 30, இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, ஸோ இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறப்போ அது போயிடும். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 15 15 303, 1818 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இங்கே என்னது? 1818. டீச்சருடைய வெயிட் தெரியணும்னா 1818 மைனஸ் 1750 பண்ணால் நமக்கு டீச்சருடைய வெயிட் என்ன அப்படின்றது கிடச்சிடும். ரைட்டா? ஸோ இதை சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் நீங்கள் இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏவா பியா சியா டியான்றதை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ரைட்? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The average mark of a group of 20 students on a test series is reduced by 4 when the topper who secured 90 marks is replaced by new student. How many marks did the new student have? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக்மெண்ட்டாக பிரிச்சுடலாமா? கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? ஆவரேஜ் மார்க் ஆஃப் அ குரூப் ஆஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ குரூப் ஆஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் 20. ஓகேவா? இஸ் ரெடியூஸ்டு பை 4 when the topper who scored 90 marks is replaced by new student. ஸோ ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ 20 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸு, ஸோ S1 S2 up to 20 students. Sum of 20 students marks divided by number of quantities 20. அவங்களுடைய ஆவரேஜ் என்னன்றதை அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ஆவரேஜை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க? இப்போது இங்கே யாரோ ஒருத்தர் 90 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்க தான் டாப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நான் இங்கே ஸ்டூடெண்ட் 1 தான் 90 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஸ்டூடெண்ட் 1 90 மார்க்ஸை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வராங்க. ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணி நியூ ஸ்டூடெண்ட் வராங்க. ஸோ n + S2 அப்படியே S20. ரைட்டா? எனக்கு நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸில் எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. ஸோ சேம் 20. ரைட்? இப்போ என்ன நடக்குது? அங்கே ஆவரேஜ் இஸ் ரெடியூஸ்டு பை 4 அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரிஜினல் ஆவரேஜ் ஏ இருந்துச்சு, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு? இஸ் ரெடியூஸ்டு பை 4, ஸோ A - 4. இப்போ என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி மார்க்ஸ் டிட் த நியூ ஸ்டூடெண்ட் ஹாவ்? இந்த நியூ ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் என்ன? இதுதான் நம்மளுடைய கொஷின். ரைட்டா? ஸோ இங்கேருந்து என்ன பண்ணலாம்? சம் ஆஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ தெரிஞ்சுக்கிட்டா என்ன வரும்னு பாருங்கள். சம் ஆஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸோடைய மார்க்ஸ் 20A அப்படின்னு கிடைக்கும். இங்கே எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் S1 உடைய மார்க் என்னன்னு தெரியும், 90. அப்போது S2லேருந்து அப் டு S20 வரைக்கும் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் என்ன கிடச்சிடும் நமக்கு? 20A - 90 அப்படின்னு கிடச்சிடும். கரெக்டாக? எனக்கு இங்கே S2லேருந்து S20 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்குக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 20A - 90 அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இந்த ஈக்குவேஷன் இப்போ நமக்கு எப்படி மாறும்? n + 20A - 90 டிவைடட் பை 20 ஈக்குவல் டு A - 4 அப்படின்னு. ஒன்றும் பண்ணல, இங்கே இருக்கிற S2லேருந்து S20 வரைக்கும் வாங்கின மார்க்ஸ் இதுதான். அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அவ்வளோதான். இங்கே நமக்கு இப்போ என்ன கிடச்சிரும்? n + 20A - 90
ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 20 இங்கே வந்துருமா? அப்போ இந்த சைடு என்ன வரும்? 20a மைனஸ் 80. 20 இன்டூ 4 18 வந்துடும். ஸோ மைனஸ் 80. இப்போ எனக்கு இங்கே 20a இங்கே 20a கேன்சல் ஆகிடும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும்? n மைனஸ் 90 ஈக்குவல் டு மைனஸ் 80. இப்போ 90 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸில் வருமா? ஸோ 90 மைனஸ் 80 விச் இஸ் ஈக்குவல் டு 10. நியூ ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் என்ன? அதானே கேட்டிருக்காங்க. நியூ ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் என்னது? 10 மார்க்ஸ். எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்குறப்போ புரியாத மாதிரி இருந்தது. ஈக்குவேஷன் பார்த்ததும் அதுக்கான கொடுத்ததை சப்ஸ்டியூட் பண்ணதும் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஷின் பார்த்ததும் பயந்துடக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச அந்த டாப்பிக்கில் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணலான்னு யோசிச்சிங்கனாலே அந்த செம்மை ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். A student on her first 3 tests receives an average score of n points. If she exceeds her previous average score by 20 points on her 4th test, then what is the average score of the first 4 tests? இது previous year question தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. A student on her first 3 tests receives average score of n points. So first 3 test உடைய mark. So T1, T2, T3 அதுதான் மார்க்னு வச்சுக்கலாமா? Divided by 3 test, number of test 3, which is equal to average என்னது? n points. அடுத்தது பாருங்க. If she exceeds her previous average score by 20 on her 4th test. 4th testல இந்த average score விட exceeds நிறைய பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ பாயிண்ட் எக்ஸீட் ஆகியிருக்காங்க? 20 பாயிண்ட். ஸோ T4 equal to n plus 20. கிளியரா? என்ன சொல்லியிருக்காங்க? If she exceeds her previous average score by 20. இந்த ப்ரீவியஸ் ஆவரேஜ் ஸ்கோர் என்ன விட 20 எக்ஸீட் பண்ணுறாங்க. அதுதான் n plus 20. எதில்? 4th டெஸ்ட்டில். ஸோ அதை நம்ம T4 அப்படின்னு வச்சுக்கோம். ரைட்டா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? தென் வாட் இஸ் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ஹர் ஃபர்ஸ்ட் 4 டெஸ்ட். ஃபர்ஸ்ட் 4 டெஸ்ட்டோடைய ஆவரேஜ் ஸ்கோர் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 4 டெஸ்ட்டோடைய ஆவரேஜ் ஸ்கோர் என்ன வந்துடும்? T1 plus T2 plus T3 plus T4 divided by 4 is equal to what? இதுதான் நம்மளுடைய கொஷின். ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம்? T1 plus T2 plus T3 உடைய சம் எனக்கு என்ன கிடச்சிரும்? இங்கேருந்து சம் ஆஃப் த டெஸ்ட் T1, T2, T3 நமக்கு என்ன கிடச்சிரும்? 3n அப்படின்னு கிடச்சிருமா? 3 கேபிட்டல் n. ரைட்டா? அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 3 கேபிட்டல் n ப்ளஸ் டெஸ்ட் 4 உடைய மார்க்ஸ் என்ன நமக்கு என்ன தெரியும்? n plus 20 divided by 4. அப்போ இங்கே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4n plus 20 divided by 4. இங்கேருந்து 4 காமனாக எடுத்துட்டா என்ன வரும்? 4 times n plus 5 divided by 4. 4 கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னது? n plus 5. n plus 5 எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் டி. ரைட்டா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொடுத்ததை புரிஞ்சுட்டு நம்ம அதை ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அடுத்த கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். Suppose the average weight of 9 person is 50 kg, average weight of first 5 person is 45 kg, whereas the average weight of the last 5 person is 55 kg. Then weight of the 5th person will be. So question segment பிரிச்சு ரீட் பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Suppose the average weight of 9 person is 50. 9 person அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So number of quantities 9. 9 personsனா P1, P2 up to P9. அதுதான் weight அப்படின்னு வச்சுக்கலாம். Average weight of 9 persons is equal to 50. இதுதான் நமக்கு கிடைச்ச first equation. அடுத்தது பாருங்க. Average weight of first 5 person is 45 kg. First 5 personனா P1 இருந்து P5. So P1, P2 up to P5. Average weight of first 5 person. அப்போ number of quantities என்னது? 5. அவங்களோட average weight என்னது? 45 kg. Next, whereas the average weight of the last 5 person is 55 kg. Last 5 person na P5 இருந்து P9 வரைக்கும் வருவாங்களா? P5, P6, P7, P8, P9. So, இந்த last 5 person உடைய average என்ன வந்துருச்சு? 55 kg. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? Then the weight of the 5th person is. So, இந்த P5 உடைய weight என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ நமக்கு எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? 3 ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ 1, 2, 3.
இந்த 3 ஈக்குவேஷனை நம்ம ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே என்ன இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு 5%, இங்கே லாஸ்ட்டு 5%. இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? P1லேருந்து P5 வரைக்கும் நம்பர் ஆஃப் பர்சன்ஸுடைய வெயிட். திரும்ப இங்கேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? P5, இன்னொரு டைம் P5 கிடைப்பாங்க. ஏன்னா இங்கேயும் P5 காமன், இங்கேயும் P5 காமன். ஸோ P5லேருந்து P6 அப் டு P9 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ டிவைடட் பை இங்கே நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் என்னது? மாறுமா மாறாதா? இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஈக்குவேஷன் 2வையும் 3ஐயும் ஆட் பண்ணுறோன்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம டிவைடட் பை 10ன்னு போட்டுறக்கூடாது, நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மைண்ட் செட்டில், ரைட்டா? இங்கே என்ன இருக்குது? 5 தான் இருக்குது. ஸோ டிவைடட் பை 5 விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அதை மாதிரி ஆட் பண்ணால் 55 + 45. இங்கே இப்போ என்ன கிடச்சிருக்கு? P1, P2, P3, P4, P5. நெக்ஸ்ட்டு P6லேருந்து P9. இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு P5 இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இங்கே என்னது? சம் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஆஃப் 9% வெயிட் இருக்கா? அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வருமா? கரெக்டாக? இங்கே சம் ஆஃப் வெயிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 9% சம் மட்டும் என்ன கிடச்சிரும்? P1 + P2, P3, P4, P5, P6, P7, P8, P9. ஸோ இங்கே என்ன வரும்? 50 × 9, இங்கே 450 வரும். அப்போது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 450 ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன இருக்காங்க? இங்கே ஒரு P5 மட்டும் இருக்காங்க. ஸோ ப்ளஸ் P5 டிவைடட் பை 5 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 5 + 5 10, ரிமைண்டர் 1, இங்கேயும் 10. ஸோ இங்கே 100 அப்படின்னு கிடச்சிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 5 இங்கே போச்சுன்னா 500ன்னு வருமா? ஸோ 450 ப்ளஸ் P5 இஸ் ஈக்குவல் டு 500. இங்கே 5th பர்சனுடைய வெயிட் இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? P5 இஸ் ஈக்குவல் டு 500 மைனஸ் 450. ஸோ வெயிட்டு 5th பர்சனுடைய வெயிட் நமக்கு என்ன கிடச்சிருச்சு? 50 kg அப்படின்னு கிடச்சிருச்சு. ரைட்டா? ஈஸியாக இருக்கா? ஸோ இதே சம் நமக்கு ப்ரீவியஸ் இயரில் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு டைம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா பர்சன்ஸ் வெயிட்டை வச்சு கேட்டிருந்தாங்களா? இன்னொரு டைம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா டெம்பரேச்சர் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ சிசாட்டில் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு மாடல்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மறக்காமல் ஃபர்ஸ்ட் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே மோர் தென் எனஃப். எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணலனாலும் லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஷின்ஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். 2011லேருந்து 23 வரைக்கும் நடந்த எல்லா கொஷின் பேப்பரும் சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் அ பேட்ஸ்மேன் ஆஃப்டர் ஹிஸ் 50th innings was 46.4. After the 60th innings, his score is increased by 2.6. What was his score in the last 10 innings? அதான் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் பேட்ஸ்மேன் ஆஃப்டர் ஹிஸ் 50th இன்னிங் என்ன சொல்லியிருக்காங்க? 50th இன்னிங்னா இங்கே நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸில் 50, ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 46.4. இங்கே ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ஈச் இன்னிங்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. சரி, சம் ஆஃப் ஸ்கோர் ஆஃப் ஈச் இன்னிங்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ ஸ்கோரு S1, S2 அப் டு S50 வரைக்கும் எனக்கு ஈச் இன்னிங்ஸில் ஸ்கோர் என்னன்னு தெரியாது. ஸோ அதனுடைய சம் தான் நமக்கு இப்போ மேலே வரப்போகுது. டிவைடட் பை 50 ஈக்குவல் டு ஆவரேஜ். அடுத்தது பாருங்கள். ஆஃப்டர் த 60th இன்னிங்ஸ் ஹிஸ் ஸ்கோர் இன்க்ரீசஸ் பை 2.6. 60th இன்னிங்க்கு அப்புறம் தான் என்ன நடக்குது? ஆவரேஜ் இன்க்ரீசஸ் பை 2.6. 46.4லேருந்து இன்க்ரீசஸ் பை 2.6. எந்த இன்னிங்ஸில்? 60th இன்னிங். அப்போது எனக்கு இங்கே நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸில் 60 அப்படின்னு வந்துடும். இங்கே என்ன வரும்? சம் ஆஃப் ஸ்கோர் ஆஃப் ஈச் இன்னிங்ஸ் ப்ளஸ் 50. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணலாம்? S51லேருந்து அப் டு S60 வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்போ தான் இங்கே என்ன பண்ணலாம்? சம் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 50 இருக்கு இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? வாட் வாஸ் ஹிஸ் ஸ்கோர் இன் த லாஸ்ட் 10 இன்னிங்ஸ். ஸோ இந்த ஸ்கோர் லாஸ்ட் 10 இன்னிங்ஸுடைய ஸ்கோர் என்ன, அதுதான் நம்மளுடைய கொஷின். ஓகே, ஸோ இங்கே நம்ம சம் ஆஃப் ஸ்கோர்ஸ் ஆஃப் ஈச் இன்னிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். என்ன வரும்? S1 + S2 அப் டு S50 is equal to 46.4 into 50. இங்கே மல்டிப்ளை பண்ணால் 5 4s are 22, இங்கே 6 5s are 30, 32, திரும்ப ரிமைண்டர் 3,
4 5 சார் 20 23. இங்கே ஒரு 0 ஆட் பண்ணால் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். ஸோ அந்த 0 போயிடும். ஆட்டோமேட்டிக்காக 2 3 2 0 இதுதான் வரப்போகுது. அப்போது இங்கே சம் ஆஃப் ஸ்கோர்ஸ் ஆஃப் 50 இன்னிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய வேல்யூ என்னது 2 3 2 0. அப்போ இந்த ஈக்குவேஷன் இப்போ நமக்கு இங்கே ஆட் பண்ண என்ன வரும் 10 1 இங்கே 6 2 8 9 49 அப்படின்னு கிடைக்கும். ரைட் தானே? இப்போ இந்த ஈக்குவேஷன் டோட்டலாக எப்படி மாறிடும் 2 3 2 0 ப்ளஸ் 51 இன்னிங்ஸ்லேருந்து 60 இன்னிங்ஸ் வரைக்கும் ஸ்கோர் என்னன்னு நமக்கு தெரியாது, அதை எழுதிட்டோம். டிவைடட் பை 60 இஸ் ஈக்குவல் டு 49. இங்கே என்ன வரும் 49 இன்ட்டு 60. அப்போது 2320 ப்ளஸ் S51 up to S60 is equal to 49 into 60 na 9 6 are 54, remainder 5 4 6 are 24, 2940. So 2940. நமக்கு கேட்டது ஸ்கோர் in the last 10 innings. ஸோ இந்த ஸ்கோர் in the last 10 innings தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுடைய ஆன்சர் 2940 minus 2320. ஸோ 620. ஓகேவா? ஸ்கோர் in the last 10 innings அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 10 innings உடைய சம். ஓகேவா? ஸோ அவங்க ஆவரேஜ் கேட்கல. ரைட்டா? ஸோ அதனால இங்கே நமக்கு என்ன வரும் 10 innings ஸ்கோர் in the last 10 innings. ஸோ 620 டிவைடட் பை 10, இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 62 ரன்ஸ் தான் ஆவரேஜ் ஸ்கோர் in the last 10 innings. ரைட்டா? நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஸ்கோர் in the last 10 innings தான் கேட்டிருக்காங்க. அவங்க ஆவரேஜ் ஸ்கோர் தான் அங்கே மீன் பண்ணுறாங்க. ஏன்னா லாஸ்ட் 10 innings அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே சம் ஆஃப் த ஸ்கோர் ஆஃப் லாஸ்ட் 10 innings தான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் 620ன்றது. ரைட்டா? அவங்க ஜென்ரலாக ஸ்கோர் இந்த லாஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே இன்டைரக்டாக ஆவரேஜ் ஸ்கோர் இந்த லாஸ்ட் 10 innings தான் கேட்குறாங்க. ஸோ அதனால இங்கே 50லேருந்து 60 வரைக்கும் லாஸ்ட் 10 innings தானே. ஸோ டிவைடட் பை 10ன்னு போட்டிருக்கோம். 62 தான் லாஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர். ரைட்டா? லாஸ்ட் 10 innings உடைய ஆவரேஜ் ஸ்கோர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அ டீச்சர் அண்ட் 3 students is 20 years. If all the 3 students are of same age and difference between the age of the teacher and each student is 20 years, then what is the age of the teacher? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அ டீச்சர் அண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ஸ்டூடெண்ட்ஸு S1 S2 S3ன்னு வச்சுக்கலாம். ஏஜஸ் அவங்களுடைய ஏஜஸ். ரைட்டா? டீச்சரை டீன்னு வச்சுக்கலாம். அதனுடைய ஆவரேஜ் 20 years. இஃப் ஆல் த 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஃப் சேம் ஏஜ், இவங்களுடைய 3 ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆவரேஜ் என்ன பண்ணலாம் T ப்ளஸ் 3S டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 20ன்னு போடலாமா? ஒன்றும் இல்லை, சம் ஆஃப் ஏஜஸ் போடுற இடத்துல இங்கே T ப்ளஸ் S1 S2 S3 அப்படின்னு போட்டிருப்போம். இங்கே எனக்கு இங்கே மூணுமே சேம் ஏஜ்னு சொன்னதுனால S ப்ளஸ் S ப்ளஸ் Sன்னு வரும். ஸோ 3S T ப்ளஸ் 3S டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் 4, அதனுடைய ஆவரேஜ் 20. ரைட்டா? அடுத்தது பாருங்க, அடுத்த பாயிண்ட். And the difference between the age of the teacher and each student is 20 years. So teacher and student உடைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் எனக்கு 20 years. ஈச் ஸ்டூடெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ T மைனஸ் S 20. ஓகேவா? இதுலேருந்து நம்ம 2 ஈக்குவேஷன் கிராப் பண்ணிக்கலாமா? அந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் இப்போ நம்ம கொஷினில் என்ன கேட்குறாங்க டீச்சருடைய ஏஜ் கேட்டிருக்காங்க. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் அதான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? ஸோ அப்போ இங்கே ஈக்குவேஷன் எப்படி வரும் நமக்கு T plus 3S is equal to 20 into 4 80. அடுத்து T minus S is equal to 20. இங்கே சைன் சேஞ்ச் பண்ணுவோமா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லேயே இது பார்த்தோமா? ஸோ T minus T கேன்சல் ஆகிடும். இங்கே 3S plus S 4S which is equal to 80 minus 20 60. அப்போ S equal to 60 by 4 15. 15 தான் ஸ்டூடெண்ட்டோடைய ஏஜ், 15 years. இப்போ டீச்சருடைய ஏஜ் தான் என்னன்றது நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்டோடைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் 20 years. அப்போ இங்கே ஸ்டூடெண்ட்டோடைய ஏஜ் 15 அப்படின்னா டீச்சரோடைய ஏஜ் என்ன வந்துடும் 20 + 15 35 years. ஸோ 35 years தான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்ஷன் சி.
நெக்ஸ்ட் பாருங்க, if half of the journey is traveled at a speed of 15 kmph and next half at a speed of 12 kmph, find the average speed during entire journey. ஸோ இது ஆவரேஜ்ன்ற ஒரு வேர்டு இருந்ததுனால இந்த டாப்பிக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பட் இது ஆஸ் யூஷுவல் நமக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்த்தா அதே ப்ராப்ளம் தான். கிளியரா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஜேர்னி இருக்குது, அந்த ஜேர்னியை கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ கொஷின் பாருங்களேன். if half of the journey is traveled at a speed of 15 kmph, half of the journey. ஸோ அப்போ half of the journeyனா இது என்னது? d/2 distance, இது d/2 distance, ரைட்? அதில் half of the journey எவ்வளோ ஸ்பீடில் கவர் பண்ணியிருக்காங்க? 15 kmph. அடுத்து and next half of the journey in the speed of 12 kmph. ஸோ இந்த ஹாஃபில் 12 kmph ஸ்பீட். find the average speed during the entire journey தான் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஆவரேஜ் ஸ்பீடுடைய ஃபார்முலா என்னது? போன கிளாஸில் கவனிச்சிருப்பீங்க இல்லையா? சொல்லுங்கள். ஆவரேஜ் ஸ்பீடுடைய ஃபார்முலா டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் divided by total time taken to cover that distance. சரிங்களா? இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? எனக்கு d தான், ரைட்டா? டிவைடட் பை டோட்டல் டைம். இங்கே டைம் பற்றி எதுவுமே பேசல. ஸோ டைமுக்கு திரும்ப நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு அப்படின்னு தெரியுமா? அப்போது இங்கே ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஸ்பீடு, இன்னொரு ஹாஃப்க்கு இன்னொரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் d/2, அங்கே ஸ்பீடு என்னது? எனக்கு 15 ப்ளஸ் அடுத்து என்னது? அடுத்த ஹாஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் d/2, ஸ்பீட் எவ்வளோ? 12 kmph. இதை சால்வ் பண்ணால் இதான் நம்மளுடைய ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ இங்கேருந்து d காமனாக எடுத்துக்கலாமா? அப்போது மேலே d இருக்கும், இங்கேருந்து d காமனாக எடுத்துட்டோன்னா இங்கே என்ன வரும்? 1/30 ப்ளஸ் 1/24. இந்த dd கேன்சல் ஆகிடும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? எல்சிஎம் எடுத்தால் 1 டிவைடட் பை 24 ப்ளஸ் 30 டிவைடட் பை 24 இன்ட்டு 13 வருமா? அதை நம்ம மேலேயே எழுதிக்கலாம். 24 இன்ட்டு 30. இங்கே என்ன வரும்? ப்ளஸ் பண்ணால் 54. 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 12, இங்கே 27. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 10, இங்கே என்ன வரும்? 9. திரும்ப 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ இங்கே 3, இங்கே 4. 4 இன்ட்டு 10 40, 40/3 தான் நம்மளுடைய ஆவரேஜ் ஸ்பீட். நமக்கு ஆப்ஷனில் பாருங்கள், மிக்சட் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. மிக்சட் ஃப்ராக்ஷனில் மாற்றினா என்ன வரும்? இங்கே 13 1/3. ஸோ 13 இன்ட்டு 3 39, 39 ப்ளஸ் 1/3. இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி ஸ்ட்ரைட்டாக மாற்ற தெரியாது அப்படின்னா நார்மல் டிவிஷன் போட்டுட்டு 40, இங்கே 1ல் 3, ரிமைண்டர் 1 0, 3 9, ரிமைண்டர் 1. இப்போது நம்ம இதை எப்படி மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம்? ஃபஸ்ட்டு கோஷன்ட் எழுதுவோம் 13, அதுக்கப்புறம் ரிமைண்டர் 1 டிவைடட் பை டிவைசர் என்னவோ அது எழுதுவோம். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷனை மிக்சட் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணணும். கிளியரா? ஸோ நம்மளுடைய ஆன்சர் 13 1/3 kmph, ரைட்? அடுத்த கொஷின் போயிடலாங்களா? அடுத்தது பாருங்கள். த ஆவரேஜ் ஆஃப் 9 நம்பர் இஸ் 14. இஃப் ஈச் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 4, the new average will be. ஸோ கிளாஸோடைய ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் இல்லையா? if the each number is increased by 4, அதுதான் நம்ம கிளாஸ் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னோம்? if each quantity is increased by 4, then average will also be increased by 4. if each quantity is decreased by 4, then average will also be decreased by 4 அப்படின்னு சொன்னோமா? அதே கான்செப்ட் தான் இங்கே. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஆவரேஜ் ஆஃப் 9 நம்பர் இஸ் 14. ஈச் நம்பர் இன்க்ரீஸ்ட் பை 4க்கு அப்புறமா நியூ ஆவரேஜ் கேட்குறாங்க. நியூ ஆவரேஜ் என்னது? ஓல்டு ஆவரேஜ்லேருந்து சேம் இன்க்ரீஸ்டு பை 4, அவ்வளோதான். ஓல்டு ஆவரேஜ் 14, 14 ப்ளஸ் 4 18, அவ்வளோதான் நம்மளுடைய நியூ ஆவரேஜ், ரைட்டா? அடுத்த கொஷின் போயிடலாங்களா? அடுத்தது பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் டேட்டா. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டைம் கன்சியூமிங்காக நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஈக்குவேஷன், ஒரே ஒரு ஃபார்முலாவை ஒரு 4-5 ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நம்மளை கொஞ்சம் டீடியஸாக மாற்றுறாங்க, கன்ஃபியூஸ்டாக மாற்றுறாங்க, அவ்வளோதானே தவிர நமக்கு கான்செப்ட் வைஸ் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. கன்சிடர் த ஃபாலோயிங் டேட்டா. ஆவரேஜ் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ், ஆவரேஜ் மார்க்ஸ் இன் ஹிந்தி அப்படின்னு கொடுத்துட்டு கேர்ள்ஸ் பாய்ஸ் ஓவரால் ஆவரேஜ் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த அபவுட் டேபிள். எக்ஸ் என்னது? இங்கே இருக்க எக்ஸு.
அதனுடைய வேல்யூ என்னன்றதை நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கேர்ள்ஸு பாய்ஸு. நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் பாய்ஸ் அப்படின்னு தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸை ஜின்னு எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் பாய்ஸை பின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஆவரேஜ் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ், கேர்ள்ஸோடைய ஆவரேஜ் மார்க் இன் இங்கிலீஷ் 9. ஸோ மேலே சம் ஆஃப் கேர்ள்ஸ், ஐ மீன் சம் ஆஃப் மார்க்ஸ் டேக்கன் பை கேர்ள்ஸ்ன்னு இருக்குமா, எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்னே எனக்கு தெரியாது. கரெக்ட் தானே? இங்கே இப்போ தான் பார்த்தோம் என்னது, நம்பர் ஆஃப் கேர்ள்ஸை ஜின்னு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ டிவைடட் பை ஜி இஸ் ஈக்குவல் டு 9. அடுத்து அதாவது G1 G2 அப் டு GG அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்களேன், பாய்ஸ் ஆவரேஜ் மார்க் இன் இங்கிலீஷ் அது என்னது 8. இது இங்கிலீஷ் வச்சு நம்ம பண்ணுறோம். ரைட்டா? அடுத்து பாய்ஸுக்கு B1 B2 அப் டு என்னது BB டிவைடட் பை B இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேவா? அப்போ இங்கே சம் ஆஃப் மார்க்ஸ் taken by girls, sum of marks taken by girls is equal to 9G. இங்கே sum of marks taken by boys is equal to 8B. இது எதை பேஸ் பண்ணி, இங்கிலீஷை பேஸ் பண்ணி. ரைட்டா? ஸோ சேம் ஹிந்திக்கு எழுதிடலாமா? ஹிந்திக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக எழுதலாமா? sum of marks taken by girls. இது எங்க ஹிந்தி, இது எங்க ஹிந்திக்கு. ஓகேவா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க 8. ஸோ 8G. இங்க டேக்கன் பை பாய்ஸ் என்னது 7B. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஓவரால் ஆவரேஜ் மார்க் 8.8. ஓவரால் ஆவரேஜ் மார்க்னா எனக்கு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எல்லாரும் சேர்த்து பண்ணுறப்போ எனக்கு ஓவரால் ஆவரேஜ் மார்க்ஸ். அப்போது இங்கே ஓவரால் ஆவரேஜ் மார்க்ஸோடைய ஃபார்முலா என்ன வரும், சம் ஆஃப் மார்க்ஸ் டேக்கன் பை கேர்ள்ஸ் ப்ளஸ் சம் ஆஃப் மார்க்ஸ் டேக்கன் பை பாய்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸா, அதுதான் நமக்கு 8.8 அப்படின்னு வரும். ரைட்டா? இப்போ நம்ம இங்கிலீஷை பற்றி மட்டும் தான் பேசுகிறோம், இங்கே இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே சம் ஆஃப் கேர்ள்ஸ் என்னது, மார்க்ஸ் டேக்கன் பை கேர்ள்ஸ் 9G இல்லைங்களா? அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும், 9G ப்ளஸ் சம் ஆஃப் மார்க்ஸ் டேக்கன் பை பாய்ஸ் என்னது 8B டிவைடட் பை நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எத்தனைன்னு தெரியாது. ஸோ G ப்ளஸ் B ஈக்குவல் டு 8.8. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாமா? இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வரும்? ஸோ ஸ்பேஸ் இல்லை, இங்கே சால்வ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 9G ப்ளஸ் 8B ஈக்குவல் டு 8.8G ப்ளஸ் 8.8Bன்னு வருமா? கரெக்டாக? இந்த 8.8G இங்கே வந்துச்சுன்னா 9 மைனஸ் 8.8னா 0.2G which is equal to இங்கே 8B இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 8ன்னு வருமா? ஐ மீன் 8.8B மைனஸ் 8B. அப்போ இங்கே என்ன வரும், 0.8B. இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும், G is equal to 4B அப்படின்னு வரும். ரைட்டு தானே? 0.2 டேபிள்லேயே கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும், 4ன்னு வரும். G equal to 4B அப்படின்னு கிடச்சிருச்சு. ரைட்டா? இங்கே ஹிந்திக்கு அப்ளை பண்ணுறப்போ இது என்னன்னு நமக்கு தெரியாது, எக்ஸுன்னு தான் தெரியும். பட் இங்கே என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், G equal to 4Bன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? இங்கே நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம், G equal to 4B. ஸோ வாங்க எப்படி பார்க்கலாமா எப்படின்னு. இங்கே என்ன வரும், ஓவரால் ஆவரேஜ் மார்க்ஸ் டேக்கன் இன் ஹிந்தி இங்கே என்ன வரும், சம் ஆஃப் மார்க்ஸ் டேக்கன் பை கேர்ள்ஸ் ப்ளஸ் சம் ஆஃப் மார்க்ஸ் டேக்கன் பை பாய்ஸ் டிவைடட் பை கேர்ள்ஸ் ப்ளஸ் பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ். இங்கே எனக்கு என்னது, சம் ஆஃப் மார்க்ஸ் டேக்கன் பை கேர்ள்ஸ் 8G. ஸோ 8G ப்ளஸ் சம் ஆஃப் மார்க்ஸ் டேக்கன் பை பாய்ஸ் என்னது 7B divided by G plus B equal to X. நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், G equal to 4B. ஸோ இங்கே G equal to 4B அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே நமக்கு என்ன வந்துடும், 5B. ரைட்டா? இங்கே G equal to 4Bனா 8 4 32B plus 7B. ஸோ 32B plus 7B divided by 5B.
அப்போ மேலே என்ன வந்துடும் 39b by 5b equal to x. ஸோ இங்கே bb கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன வரும் 7ல் 35 ரிமைண்டர் 4 0ன்னு வரும். ஸோ 7.8 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. அதுதான் இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு 7.8ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது பிஒய்க்யூ தான். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா தான். பட் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். எத்தனை டைம் ஆவரேஜ் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மை நீங்கள் யோசிக்காமலே விட்டுட்டு வந்துடுவீங்க. ஓகேவா? ஸோ இதே மாடலில் ப்ரீவியஸ் இயர்லேயே 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணுன்றத பார்த்துக்கோங்க. கிளியர்? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். The average of the 3 number is 20 and that of the first 2 is 25. The third number is, okay, average of 3 number is 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. n1, n2, n3ன்னு வச்சுக்கலாம். Divided by number of quantities 3. அதனுடைய average 20. And that of first 2 is 25. First 2 உடைய average 25. So n1 plus n2 by 2 is equal to 25. Find the third number n3 என்ன? இதான் நம்மளுடைய question. ரைட்டா? ஸோ இங்கே சம் ஆஃப் n1 plus n2 என்ன கிடச்சிரும் 50 அப்படின்னு கிடச்சிருங்களா? அதை நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் n1 plus n2 50 plus n3, அதான் நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ 50 plus n3 equal to 3 அந்த சைட் போச்சுன்னா 20 into 3 60. ஸோ n3 is equal to 60 minus 50 10. நமக்கு கொஷினில் தேர்ட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. தேர்ட் நம்பர் 10 தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? ஈஸியாக இருக்குங்களா? அடுத்தது பாருங்க. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 5% in a group is increased by 10 years. When 2 men aged 30 years and 40 years are substituted by 2 women, find the average age of the 2 women அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 5% in a group is increased by 10 years. ஃபர்ஸ்ட் என்னது? எனக்கு குரூப்பில் 5 persons இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் 5. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 5% in a group is increased by 10 when men aged 30 years and 40 years are substituted by 2 women. அந்த 5 personsum இனிஷியலாக மென்னாக இருக்காங்க அப்படின்றது தான் சொல்ல வராங்க. ஸோ மென் m1, m2, m3, m4, m5 அப்படின்னு வச்சுக்கலாங்களா? இவங்களுடைய ஆவரேஜ் என்னன்றது மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்? அடுத்தது என்னது? when 2 men aged 30 and 40 are substituted by 2 women. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 2 men இவங்க 2 பேரை எடுத்துக்கிறேன். இவங்க 2 பேருடைய ஏஜ் 30, 40 அப்படின்னு வச்சுக்கலாமா? இவங்களை ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க? உமன் வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. பண்ணதுக்கப்புறமா ஃபைண்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த 2 உமன் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்? இப்போ இங்கே நமக்கு என்ன கிடச்சிரும்? m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3 உடைய சம் என்ன அப்படின்னு கிடைக்குமா? ஸோ என்ன வரும்? 5a, 5 அங்கே போச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை இல்லையா? ஸோ 5a மைனஸ் இந்த 30 ப்ளஸ் 40 70. ஸோ இந்த சைடு வரப்போ மைனஸ் 70. இதுதான் ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸுடைய சம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க? 3 மென்னு அப்படியே தான் இருக்க போகிறாங்க. எனக்கு 2 உமனாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3 ப்ளஸ் w1 ப்ளஸ் w2 சேம் 5 மெம்பர்ஸ் இப்படி ரீப்ளேஸ் பண்ணுறப்போ எனக்கு ஆவரேஜ் என்ன ஆகுது? இஸ் இன்க்ரீஸ்டு பை 10 years. அதுதான் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஏ ப்ளஸ் 10. ஓகேவா? இஸ் இன்க்ரீஸ் பை 10 years when 2 men aged are substituted by 2 women. அதுதான் ஏ ப்ளஸ் 10ன்னு போட்டோம். இங்கே எனக்கு சம் ஆஃப் m1, m2, m3 என்ன தெரியும்? 5a மைனஸ் 17 தெரியுமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 5a மைனஸ் 70 ப்ளஸ் w1 ப்ளஸ் w2. 5 இந்த சைட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5a ப்ளஸ் 50. ரைட்டுங்களா? இந்த 5a இந்த 5a கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே w1 ப்ளஸ் w2 ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 17 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட் போகிறப்போ ப்ளஸ் 70 ஆகிடும். 70 ப்ளஸ் 50 120. நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த 2 women கேட்டிருக்காங்க. நமக்கு சம் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 2 women 120ன்னு கிடச்சிச்சு.
ஆவரேஜ்னா என்னது 2 women இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் 2. ஸோ W1 + W2 by 2 ஈக்குவல் டு 120 by 2. அப்போ நம்மளுடைய ஆன்சர் 60. கிளியரா? நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. The average temperature from Monday to Thursday is 48 degrees Celsius and from Tuesday to Friday is 52 degrees Celsius. If the temperature on Monday is 42 degrees Celsius, what was it on Friday? So, substitute பண்ணலாம். பாருங்க, average temperature from Monday to Thursday. So, Monday, Tuesday, Wednesday, Thursday, 4 days. அதனுடைய average temperature 48. அடுத்தது, and from Tuesday to Friday, Tuesday, Wednesday, Thursday, Friday. இங்கேயும் number of days 4. அதனுடைய average temperature 52. If the temperature on Monday is 42, Monday உடைய temperature 42. நமக்கு என்ன கேட்குறாங்க? Friday உடைய temperature தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? Tuesday plus Wednesday plus Thursday equal to, இங்கே 4 இங்கே போச்சுன்னா 48 into 4. இங்கே என்னது? 42. அதாவது இங்கே தான் ப்ளஸ் 42 ப்ளஸ்ன்னு இருக்கு. ரைட்டா? அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணால் வரும் 8 4 32, 3, 16 3, 19, அப்போ 192. அப்போ Tuesday plus Wednesday plus Thursday equal to 192 minus 42. அப்போ என்ன கிடைச்சிரும்? 115 கிடைச்சிரும். எதோடது? Tuesday, Wednesday, Thursday ஓடது மட்டும் 150. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 150 plus Friday is equal to 4 இங்கே போச்சுன்னா 52 into 4, 4 2s are 8, 5 4s are 20. So 208. F is equal to 208 minus 150, 58 degrees Celsius தான் Friday உடைய temperature. So option C. கிளியரா? ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாற்றி மாற்றி அப்ளை பண்ண போகிறோம். அடுத்தது பாருங்க. Average weight of 29 men in a ship is increased by 5 kg when one of the men who weighs 120 kg is replaced by a new man. Find the weight of the new men. Average weight of 29 men in a ship is increased by 5 kg. So 29 men இருக்காங்க. அவங்களுடைய sum of weight தெரியாது. So men இல்லையா? M1 வச்சுக்கலாம். Up to 29. M29. Which is equal to, the average weight of 29 men in a ship is increased by 5 kg when one of the men who weighs 120 kg is replaced by new men. So average எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. ஸோ ஏன்னு வச்சுக்கலாம். ரைட்டா? இங்கே யாரோ ஒருத்தருடைய வெயிட் 120 இருக்க போகுது. நான் M1 உடைய வெயிட் 120ன்னு வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த 120 kg மென்னை நியூ மென் வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதாவது N அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ N plus M2 up to M29. நான் ரீப்ளேஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் மாற போகிறது இல்லை. ஸோ சேம் 29. அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுது? ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 29 men ship is increased by 5 kg இல்லையா? ஸோ A plus 5 increased, ஸோ plus 5. இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த நியூ மென். இந்த நியூ மென்னுடைய வெயிட் தான் கேட்குறாங்க. ரைட்டா? இங்கே சம் ஆஃப் M2லேருந்து M29 வரைக்கும் இருக்கிறவங்களுடைய வெயிட் பார்த்துடலாமா? M2 up to M29 equal to, இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்? 29A மைனஸ் இங்கே ப்ளஸ் 120 இருக்கும், அங்கே வர்றப்போ மைனஸ் 120. இங்கே நியூ மென்னுடைய வெயிட் தான் கேட்டிருக்காங்க. இங்கே சம் ஆஃப் M2லேருந்து M29 மென் வரைக்கும் தெரியுமா அவங்களுடைய வெயிட்? ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? N plus 29A minus 120 equal to, இந்த 29 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 29A plus 5 into 29. ரைட்டா? ஸோ N plus 29, இந்த 29A இந்த 29A கேன்சல் ஆகிடும். ஸோ N minus 120 equal to 29 into 5, 45, 4, 145 more. So 145. N equal to 145 plus 120 which is equal to 265 தானே ஆட் பண்ணுறப்போ. அப்போ நியூ மென்னோடைய வெயிட் என்னது? 265.
எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. சேம் ப்ராப்ளம் தான். வெயிட் வச்சு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஹைட்டு, மார்க்ஸு, எதை வச்சு வேணாலும் நமக்கு டேட்டாஸ் மாற்றலாம். நம்ம பேசிக் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம். கிளியரா? ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிறது பிவைக்யூஸ். நம்ம ஏற்கனவே பிவைக்யூஸ் ஆவரேஜஸில் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸும் பாருங்கள். அதில் கவர் பண்ணாத ஒரு சில சம்ஸை தான் இந்த பிவைக்யூவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 4 to 5 சம்ஸ் இருக்கும், அதோட நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சம் பாருங்க, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏபிசி இஸ் 40 kg. ஸோ 3 குவான்டிட்டிஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 40. அடுத்தது பாருங்க, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பிடிஇ இஸ் 42. பிடிஇ அதனுடைய ஆவரேஜ் வெயிட் 42 and that of weight of F is equal to B. Weight of F equal to B. What is the average weight of A, B, C, D, E, F அப்படின்னு கேட்குறாங்க. So average weight of A, B, C, D, E, F. அப்போ டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ்? 6 மெம்பர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் 6. இதுதான் என்ன அப்படின்னு நமக்கு கொஷினில் கேட்குறாங்க. இங்கே A ப்ளஸ் பி ப்ளஸ் சி உடைய சம் என்ன கிடச்சிரும்? 40 into 3 120 கிடைக்குமா? ஸோ A ப்ளஸ் பி ப்ளஸ் சி உடைய சம் 120. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? B ப்ளஸ் டி ப்ளஸ் E உடைய சம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 42 into 3ன்னு கிடைக்கும். ஸோ 126. ஆனால் நமக்கு DEF உடைய தான் வேணும். இங்கே B உடைய வெயிட் ஈக்குவல் டு Fன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே Bக்கு பதிலாக நம்ம Fன்னு வச்சுக்கலாமா? இல்லைங்களா? அப்போ 126, அதாவது DEF உடைய வெயிட் தான் 126. So 120 plus 126 divided by 6ன்னு போட்டால் நமக்கு ஆவரேஜ் வெயிட் என்னன்னு கிடச்சிடும். ஸோ ஆவரேஜ் வெயிட் என்ன வரும்? 246 by 6 which is equal to 41 kg. ஸோ 41 kg எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது பாருங்க. A family has 2 children along with their parents. Average of the weight of the children and their mother is 50 kg. ஒரு ஃபேமிலி 2 children சொல்லியிருக்காங்க. ஓகே, weight of the average of weight of the children and their mother is 50. ஸோ children C1 C2ன்னு வச்சுக்கலாம். மதர் M, இவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் 50 kg. ஸோ 3 மெம்பர்ஸ்னால டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 15 போடுறோம். அடுத்த பார்ட் பாருங்க, the average of the weight of the children and their father is 52 kg. children, so C1 plus C2 plus father, இவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் 52 kg. if the weight of the father is 60 kg, ஃபாதருடைய வெயிட் கொடுத்துட்டாங்க 60 kgன்னு, then what is the weight of the mother? மதருடைய வெயிட் என்னன்றதான் நம்மளுடைய கொஷின், ரைட்டா? ஸோ இங்கே என்ன வரும்? சில்ட்ரன் C1 plus C2 is equal to, இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்? 52 into 3 இல்லைங்களா? ஸோ 6 156 156. இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறது இந்த சைடு வரப்போ மைனஸில் வரும். ஸோ -60 -60 அப்படின்னா இங்கே நமக்கு சில்ட்ரனுடைய சம் ஆஃப் வெயிட் ஆஃப் த சில்ட்ரன்ஸ் என்ன கிடச்சிரும்? 96ன்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ 96ன்னு வரும். ஏன்னா 56 இங்கே போயிடும், ரிமைனிங் 4 தான். ஸோ 96 kgன்னு வரும். நமக்கு மதரோட தான் தெரியணும். இங்கே சில்ட்ரனுடைய சம் ஆஃப் வெயிட் 96 kgன்னு தெரியும். ஸோ இங்கே 3 இந்த சைட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போகிறப்போ 115 வந்துருமா? அப்போ M ஈக்குவல் டு 150 minus 96. 150 minus 96னா நம்மளுடைய ஆவரேஜ் என்ன கிடச்சிரும்? 150 96. இங்கே 10 4 4 14, இங்கே 0, ஸோ 5 54 kg தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி, ரைட்? அடுத்த கொஷின் போயிடலாங்களா? அடுத்தது பாருங்க, சப்போஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 9% is 50 kg, ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5% is 45 kg, whereas the average weight of last 5% is 55 kg, then the weight of the 5th person will be. இந்த சம் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாகவே கவர் பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்ம இங்கே ஸ்கிப் பண்ணுறோம். அடுத்தது பாருங்க, ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் given to be 40. So 100 students உடைய average marks 40. Okay, 100 students. So S1 ல இருந்து S100. அடுத்து
It was found later that mark of one of the students were 53, which were misread as 83. The corrected mean are. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்கை 83 அப்படின்னு மிஸ்ரெட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரிஜினல் மார்க் என்னது 53 தான். ரைட்டா? 53லேருந்து 100ன்னு போட்டிருக்கணும். கரெக்டட் மீன் என்ன, அதுதான் நம்மளுடைய கொஷின். ரைட்டா? இங்கே என்னது, எனக்கு 83ன்னு இருக்கு, ஆனால் ஒரிஜினலாக 53 தான் இருந்திருக்கணும். அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, எக்ஸ்ட்ரா 30 இருக்கா, எக்ஸ்ட்ரா 30 இருக்கு சம்மில். ஓகேவா? சம்மில் எக்ஸ்ட்ரா 30 இருக்கு, டிவைடட் பை 100. ஸோ கேன்சல் பண்ணால் 0.3. அப்போது ஆவரேஜில் எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, 0.3 எக்ஸ்ட்ரா இருக்கு. புரியுதுங்களா? எனக்கு இங்கே 53ன்னு இருந்திருக்கணும், ஆனால் 83ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது, 30 மார்க்ஸ் இருக்குது. சம்மில் எக்ஸ்ட்ரா 30 மார்க்ஸ் இருக்குது. ஆவரேஜ்னு வரப்போ டிவைடட் பை 100 தானே போடுவோம். அப்போது எனக்கு இங்கே ஆவரேஜில் எக்ஸ்ட்ரா 0.3 இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 0.3யை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு ஒரிஜினல் ஆவரேஜ் கிடச்சிருமா? ஸோ 40 minus 0.3. ரைட்டா? ஸோ 10, 9, 3னா 39.7 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. ரைட்? ஸோ லாஜிக்காக சால்வ் பண்ணாலே எனஃப். அடுத்தது பாருங்க, ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் அ பர்சன் இன் அ சர்டைன் ஃபேமிலி ஆஃப் 5 இஸ் rupees 10,000. What will be the average monthly income of a person in the same family if the income of one person increased by 1,20,000 per year? So என்ன சொல்லியிருக்காங்க, average monthly income of a person in a certain family of 5 is rupees 10,000. இப்போ ஒரு ஃபேமிலியில் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஆவரேஜ் மந்த்லி இன்கம் அதான பேசியிருக்காங்க. ஸோ 5 மெம்பர்ஸ் I1, I2, I3, அவங்களுடைய ஆவரேஜ் இன்கம் 10,000. அடுத்து, what will be the average monthly income of a person in the same family if the income of one person is increased by 1,20,000 per year அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லின்னு தானே பேசுகிறாங்க, இங்கே இயர்லி சொல்லியிருக்காங்க இன்கம். ஸோ இதை நம்ம மந்த்லினா என்ன வரும், 1,20,000 பெர் இயர் டிவைடட் பை 12னா எனக்கு மந்த்லி எவ்வளோ இன்க்ரிமெண்ட்னு கிடச்சிருமா? கரெக்டுங்களா? அப்போது மந்த்லி எவ்வளோ இன்க்ரிமெண்ட் வரும், 10,000 அப்படின்னு வரும். கரெக்டு தானே? இது மந்த்லி இன்க்ரிமெண்ட். இது யாருக்கு கூடுது, சேம் ஃபேமிலி இஃப் ஒன் பர்சனுக்கு மட்டும்தான் 10,000 கூடுது. ஸோ அப்படி கூடனா என்ன கேட்குறாங்க, வாட் வில் பி த ஆவரேஜ் மந்த்லி இன்கம்னு கேட்குறாங்க. ஸோ I1 + I2 அப் டு I5 யாரோ ஒருத்தரோட இன்கம் எனக்கு 10,000 இன்க்ரீஸ் ஆகுது. 10,000 டிவைடட் பை 5. அப்போ ஆவரேஜ் இன்கம் என்ன, இங்கே I3யும் I4ம் வராங்க தான், கரெக்டா? ஸோ I3, I4 வராங்க. இங்கே சம் ஆஃப் 5 என்ன வந்துடும், 5 × 10,000 50,000. அப்போது இங்கே 50,000 ப்ளஸ் 10,000னா 60,000. 60,000 டிவைடட் பை 5 என்ன வரும், 60,000 டிவைடட் பை 5, 1ல் 5 ரிமைண்டர் 1. ஸோ 12,000 வரும். அப்போ என்னது ஆவரேஜ் மந்த்லி இன்கம் 12,000. கரெக்டா? இங்கே நம்ம எங்கே மிஸ் அவுட் ஆகும்னா பெர் இயர்ன்றதை நம்ம நோட் பண்ண மறந்துட்டு மிஸ் அவுட் ஆகும். ஸோ அது மட்டும் நல்லா கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கிளியரா? அடுத்த கொஷின் போலாமா? In a class there are 3 groups A, B, C. If one student from group A and 2 students from group B are shifted to group C, then what happens to the average weight of the student of the class? So இங்க என்ன கேக்குறாங்க, in a class there are 3 groups A, B, C. If one student from group A and 2 students from group B, ஒரு ஸ்டூடெண்ட் குரூப் ஏல இருந்தோம், இங்கே 2 ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் பியில் இருந்தோம், ஆர் ஷிஃப்டட் டு குரூப் சி. ஓகே, இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் எலிமினேட் ஆகிறாங்க, இங்கே 2 ஸ்டூடெண்ட் எலிமினேட் ஆகிறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க, அப்போது 3 ஸ்டூடெண்ட் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஓகேவா? இங்கே +3 ஸ்டூடெண்ட், இங்கே -2 ஸ்டூடெண்ட், இங்கே -1 ஸ்டூடெண்ட். இப்போ என்ன கேட்குறாங்க, தென் வாட் ஹேப்பன்ஸ் டு த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ
இன்ன கிளாஸ் ஒரே கிளாஸ்ல தான் 3 குரூப் ஏபிசி. அந்த 3 குரூப்குள்ள தான் மாத்திக்கிறாங்க. இப்போ எனக்கு டோட்டலா ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எனிவே அவங்க இந்த 3 குரூப்குள்ள ஏதாவது ஒரு குரூப்ல தான் இருக்க போறாங்க. அப்போ எனக்கு கிளாஸ்ல இருக்கிற வெயிட்டேஜ் ஆவரேஜ் வெயிட்டேஜ் என்ன ஆக போறது இல்ல, மாறத போறது கிடையாது. இட் ரிமைன்ஸ் த சேம். இப்போ கொஸ்டின்ல எனக்கு ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த கிளாஸ்ன்னு கேட்காம ஆஃப் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி என்னவாகும்னு கேட்டிருந்தாங்கன்னா இட் மே இன்க்ரீஸ் அல்லது டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இந்த 3 குரூப்புமே சேம் கிளாஸ்க்குள்ள தான் இருக்க போறாங்க. அவங்க ஏ குரூப்ல இருந்தா என்ன, பி குரூப்ல இருந்தா சி குரூப்ல இருந்தா என்ன. ஸோ டோட்டலா அவங்களுடைய சம் போட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் போட போறோம். ஸோ அதுல எந்த சேஞ்சஸும் இருக்க போறது இல்ல. ஸோ இட் ரிமைன்ஸ் த சேம். அடுத்தது பாருங்க. There are two classes A and B having 20 and 30 students respectively. A, B ரெண்டு கிளாஸ் இருக்கு. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்? 25 and 30 students respectively. In class A, the highest score is 21. Okay. Class A la highest score is 21 and the lowest score is 17. In class B, the highest score is 30 and the lowest score is 22. 4 students are shifted from class A to class B. Class A ல இருந்து class B க்கு 4 students shift ஆகுறாங்க. Consider the following statement. Average score of class B will definitely decrease அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Will definitely. Definitely அப்படின்னா இங்க 100% sure statement சொல்றாங்க. ரைட்டா? ஸோ அடுத்ததும் பாருங்க average score of a class A will definitely increase. இப்போ எனக்கு 4 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேருந்து எங்கே போகிறாங்க? கிளாஸ் ஏலேருந்து கிளாஸ் பிக்கு போகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக இங்கே இன்க்ரீஸ் ஆகும், டெஃபினட்டாக இங்கே டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் கிளாஸ் பி வில் டெஃபினெட்லி டிக்ரீஸ். ஸோ கிளாஸ் பி உடைய ஹை ஸ்கோர் என்னன்னு பாருங்கள், 30, லோ ஸ்கோர் 22. அப்போது 22லேருந்து ஸ்கோர் 30 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இங்கே 17லேருந்து அப் டு 21 வரைக்கும் இருக்குது ஸ்கோர். பாருங்களேன், கிளாஸ் பியில் 22 தான் வந்து லோயஸ்ட் ஸ்கோரு. இங்கே பாருங்கள், ஹையஸ்ட் ஸ்கோரு 21 தான். அப்போ டெஃபினட்டாக கிளாஸ் ஏலேருந்து ஒரு 4 பேரை கிளாஸ் பிக்கு ஷிஃப்ட் பண்ணுறோன்னா நமக்கு என்ன தான் நடக்கும்? நமக்கு ஆவரேஜ் ஸ்கோர் டிக்ரீஸ் தான் ஆகும். கரெக்டாக? அப்போது டெஃபினட்டாக டிக்ரீஸ் தான் ஆகும். ஸோ ஆப்ஷன் 1. அடுத்தது பாருங்கள், ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் கிளாஸ் ஏ வில் டெஃபினெட்லி இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பாருங்களேன், லோயஸ்ட் ஸ்கோர் 22. இன்கேஸ் எனக்கு லோயஸ்ட் ஸ்கோர் 22 அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்கே சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னா எனக்கு இதே ஸ்கோர் மெயின்டைன் ஆகலாம். ஓகேவா? லைட் இன்க்ரீஸோட இதே ஸ்கோர் மெயின்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து இங்கே 21 அந்த மாதிரி இருக்குது. இங்கே நான் ஹையஸ்ட் ஸ்கோர் 21. ஸோ இங்கேருந்து நான் 22 அப்படின்ற மாதிரி 22, 23 அந்த மாதிரி ஆவரேஜாக இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா ஆவரேஜ் ஸ்கோர் சேமாக மெயின்டைன் ஆகும். ரெண்டாவது, இன்கேஸ் இங்கே நான் 30 அந்த மாதிரி ஹையஸ்ட் வாங்கினவங்கள இங்கே நான் ஷிஃப்ட் பண்ணால் கூட எனக்கு டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே 17, 21 இங்கே லாஸ்ட்லேருந்து கூட எனக்கு சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு நியர்பை 30 ஸ்கோர் வாங்கினவங்கள ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், அது ஒரு சான்ஸ். ரெண்டாவது, எனக்கு இந்த 22 அந்த மாதிரி லோயஸ்ட் ஸ்கோர் வாங்கினவங்கள ஷிஃப்ட் பண்ணால் எனக்கு அது இன்க்ரீஸ் ஆவாங்களான்னு சொல்ல முடியாது. சேம் ஸ்கோர் தான் மெயின்டைன் ஆகும் இல்லையா? இங்கே டெஃபினெட்லி அப்படின்றது 100%, 10% ஷுவரான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இங்கே நமக்கு 2 பாசிபிள் வேஸ் இருக்குது. ஸோ அதனால இதை நம்மளால் ஷுவராக சொல்ல முடியாது. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வராது, ஒன்லி 1. ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்தது பாருங்க, there are 13 2-digit consecutive odd numbers. If 39 is the mean of the first 5 such numbers, then what is the mean of all 13 numbers அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 13 2-digit consecutive odd numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் நம்பர்ஸ் என்னது? 1, 3, 5, 7 அப்படின்னு வருமா? ஸோ ஈவன் நம்பர்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்? 2x, அதாவது 2ல் மல்டிப்ளை ஆகிறது, 2உடைய மல்டிபிள்ஸ், அப்படி இல்லைனா 2ல் டிவிசிபிள் ஆகிறது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோமா? நமக்கு ஆட் நம்பர்ஸ்னால் என்ன வரும்? 2x + 1, 2x + 3, 2x + 5 இந்த மாதிரி தானே நமக்கு கன்சிக்யூட்டிவாக இருக்கும் இல்லையா? 2x + 5, 2x + 7,
2x plus 9 அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, if 39 is the mean of the first 5 such numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ்னு வச்சுக்கலாம். அதனுடைய மீன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 39 divided by 5 is equal to 39. இப்போ இதெல்லாம் சம் பண்ணால் என்ன வரும்? 1 2 3 4 5 இல்லையா? ஸோ 5 into 2x அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 10x ப்ளஸ் இங்கே 1 3 4 4 plus 5 9 9 plus 7 16 16 plus 9 25 which is equal to 39 into 5 cross multiply பண்ணா. So 39 into 5. 9 5s are 45, remainder 4, 3 5s are 15, 15 plus 4 19, 195. So 10x is equal to 195 minus 25. அப்போ இங்க என்ன வரும்? 170 இல்லைங்களா? அப்போ x is equal to 17. இப்போ இங்கே x 17 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? என்ன 13 நம்பர்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ இங்கே x 17 போட்டோம்னா 17 into 2 34, 34 plus 1 35. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 35னா அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் நம்ம எழுதிக்கலாமா? 37, 39, 41, 43, 45 அப்படின்னு கன்சிக்யூட்டிவாக 13 நம்பர்ஸ் வரும். ஸோ டிவைடட் பை 13 is equal to what? இதுதான் நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம ஆட் பண்ணி போடணும் சரிங்களா? ஸோ இதுவும் ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஒரு கொஷின் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிருங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சரையும் சேர்த்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரெகுலராக கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவான்ஸ் கண்டிப்பாக கவர் பண்ணிடுவோம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு 4 கொஷின் பேப்பர் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா பழைய பிளேலிஸ்ட் எல்லாமே பாருங்கள். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் டாப்பிக்கில் ஏற்கனவே நம்ம பிவைக்யூ போட்டிருக்கோம். அந்த டாப்பிக்கையும் கவர் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ஆவரேஜ் செஷனை நீங்கள் கவர் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.